அண்ணா ஒரு இடத்துல சொன்னா உபன்யாசத்துல, மாத்தியான்னிகம் போயிடுது. பல பேர் ஏன்னா ஆபீஸ் அப்படிங்கிற 7:30 மணி 8 மணிக்கு கிளம்பினால் திருப்பியும் ராத்திரி வரா, சமயம் இல்லை, மாத்தியான்னிகம் பண்றதில்ல. ஸ்ரீ அண்ணா சொன்ன அழகா, மாத்தியான்னிகத்துல தான் பல பிரார்த்தனைகள் இருக்கு. நம்ம சந்தியாவந்தனம் கார்த்தாலயம் சாயங்கால சந்தியாவந்தனத்தை காட்டிலும் மாத்தியான்னிகத்தை தான் ஆபஃப் புனந்து பிருத்திவீம். நாங்க ஏதாவது துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் அப்படின்னு நம்ம காவேரி ஸ்லோகத்துல சொல்லுவோம். இத மாதிரி யதுச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மமா சர்வம் புனந்து. நான் ஏதாவது துஷ்பிரதிகிரகம் வாங்கிண்டு கண்டதை சாப்பிட்டு கண்டதை பேசினால் அது இந்த ஜலமானது சுத்தமாக்கட்டும்னு ஜலத்தை குடிக்கிறோம். அது போயிடுத்து. உபஸ்தானத்திலியா பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் பேர்பட்டது. 100 வருஷம் நான் வாழணும்னு சொல்லல, நான், என் மனைவி, என் அப்பா அம்மா, என் குழந்தைகள், என் பரிவாரம், நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு ஒருவன் சந்தியாவந்தனம் பண்றதுனால அத்தனை பலனும் கிடைக்கிறது. அப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ ஆத்துக்காரி ஆத்துக்காரரை மாத்தியானம் பண்ண வைக்கணும். ஏன்னா ஆத்துக்காரியோ தர்மபத்னிகளோ இல்ல அவ குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கணும்னா அவர் மாத்தியானம் பண்ணாதான். அவ பண்ண வைக்க வேண்டாமா? கார்த்தாலேயே பண்ணலாம், சங்கம காலத்திலேயே மாத்தியானம் பண்ணலாம்னு இருக்கு. ஏன்னா சகாலத்துல விட்டுறத காட்டிலும் அகாலத்துல பண்றது எவ்வளவோ மேல். குருநாதர் அழகா சொன்னா, ஏன்னா பூணல் போட்ட உடனேயே முதல்ல எடுத்துக்கிறது மாத்தியானிகம், முதல்ல விடுறதையும் மாத்தியானிகத்தை விட்டு. முதல்ல அனுஷ்டானம் மாத்தியானிகம் தான் இல்லையா? ரொம்ப விசேஷம் அது. அதனால வேதத்துல கூட பார்த்தோம்னா, தைத்திரிய உபனிஷத்துல பார்த்தா கூட ரொம்ப அழகா இருக்கும். அதிதேர் ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாபகால தான் வரும் வரிசையா சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம். முதல்ல ஆபஃப் புனந்து, அப்புறம் அக்னிஷ்ட மாமன்யுஷ்ட, அப்புறம் தான் சூரியஷ்ட மாமன்யுஷ்ட வரிசையா வரும். ஏனால் மாத்தியானிகம் சாயங்கால சந்தியாவந்தனம், மறுநாள் கார்த்தால் தான் பிராத்த சந்தியா. இப்படி இருக்கே, சந்தியாவந்தத்தை விட்டுருலாமா? குருநா